டியூப் தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் ஆக்ரோஷமாக வந்திறங்கி இருக்கின்றார். ஈரான் மீது மிக மோசமான ஏவுகணை தாக்குதலுக்கு உத்தரவிட்டுவிட்டு இறங்கி இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இனி என்ன செய்ய போகின்றார்? ஒரு மந்திர வித்தைக்காரன் தன்னுடைய தொப்பியில் இருந்து முயலை எடுத்து காட்டுவது போல ஒரு முயலை எடுத்து காட்டுவதற்காக இவர் வந்திருக்கின்றார். இவர் என்ன செய்ய போகின்றார் என்பது பெரும் அச்சம் தருவதாக டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார செய்தியாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் அமெரிக்க ஊடகங்களை ஆதாரமாக வைத்து எழுதியிருக்கின்ற செய்தியினுடைய சாராம்சத்தில் முக்கியமான விடயம், டொனால்ட் ட்ரம்ப் அதிகார கட்டிலில் இருந்த முந்தைய 4 ஆண்டுகள் பின்னர் வந்த இப்பொழுது இருக்கின்ற 2 ஆண்டு கால பகுதியை எடுத்தால் நேட்டோ மாநாடு எல்லாவற்றிலும் டொனால்ட் ட்ரம்பையே நேட்டோவினுடைய நாடுகள் எல்லாம் பேசினவே அல்லாமல் மற்ற நாடுகளுக்கு ஏதாவது குரல் இருக்குமா என்றால் எந்த குரலும் இல்லாமல் ஒரு மந்திரவித்தைக்காரன் போல எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பது அவருடைய வேலையாக இருக்கின்றது. இந்த தடவையும் எல்லோர் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவாறு ஏதாவது அதிரடியான விடயங்களை செய்து நேட்டோ மாநாட்டில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவார் என்கின்ற அச்சத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ மாநாட்டிற்கு வருவதன் மூலமாக ஏதாவது நன்மையையும் அமெரிக்காவினுடைய ஆறுதல் வார்த்தைகளையும் அமெரிக்காவினுடைய நட்பின் உறுதியையும் கூறினாரா என்றால் இல்லவே இல்லை. ஐரோப்பிய நாடுகளுடனும் நேட்டோ நாடுகளுடனும் அவர் அதிருப்தியாகத்தான் வந்தார். யார் மீதாவது அதிருப்தியை காட்ட வேண்டுமாக இருந்தால் அருகில் இருப்பவரை பாராட்டும் பாலர் வகுப்பு அரசியலை அவர் தொடர்ந்து செய்தார் என்கின்ற பொருளை கிறிஸ்டியான் மௌரிட்சனுடைய இந்த கட்டுரை தருகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் புறப்படுகின்ற பொழுது ஐரோப்பா மீது கடுமையான சீற்றத்துடன் வந்தார். ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகளில் அவர் கடுமையான அதிருப்தியும் கோபமும் நம்பிக்கை ஈனமும் கொண்டிருக்கின்றார். நேட்டோ நாடுகள் மீது தனக்கு நம்பிக்கை என்பதே கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். எதற்காக நான் இதற்கு போக வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே பதில், துருக்கிய அதிபரும் தன்னுடைய அருமை நண்பராகிய தையிப் எர்டோகனுக்காகவே போகின்றேனே அல்லாமல் இல்லாவிட்டால் இந்த இடத்திற்கு போக வேண்டிய தேவை தனக்கு கிடையாது என்று குறிப்பிட்டார். அதற்கு முன்னதாக நேற்று நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் நேட்டோவினுடைய பட்ஜெட் என்ன, எந்தெந்த நாடுகள் எத்தனை வீதத்தை தருகின்றன என்ற அறிக்கையை வெளியீடு செய்தார். இந்த அறிக்கையானது அமெரிக்க அதிபரினுடைய பிடிவாதம் 5% மொத்த தேசிய உற்பத்தியில் படையணிக்கு ஒதுக்க வேண்டும், நேட்டோவிற்கு ஒதுக்க வேண்டும். இந்த 5% பெருந்தொகையான பணத்தை அமெரிக்காவிலேயே கொட்ட வேண்டும். அதன் மூலமாக அமெரிக்க ஆயுதங்களை வாங்க வேண்டும். இதுதான் அவருடைய நிபந்தனை. அமெரிக்கா மிகப்பெரிய பணத்தை செலவீடு செய்கின்ற காரணத்தினால் அதற்கு ஏற்ப அமெரிக்காவிடம் நேட்டோ ஆயுதங்களை வாங்காவிட்டால் அமெரிக்கா நேட்டோவிற்கு செலவீடு செய்வதில் எந்த பயனும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். எனவே அவருக்கு பயந்த அறிக்கை நேற்று வெளியானது. இரண்டாவதாக டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வருகின்றார். திடீரென எந்தவிதமான பாராளுமன்ற அறிவுறுத்தலோ அதற்கான பிரேரணையோ விவாதமோ எதுவுமே இல்லாமல் திடீரென மனதில் நினைத்ததை சொல்லுகின்றார். அவர் சொல்லுவது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பின்னர் அதுவே அமெரிக்காவினுடைய ராஜதந்திர கொள்கையாக மாற்றப்படுகின்றது. எனவே ஒரு ராஜதந்திர கொள்கையின் அடிப்படையில் இவர் பேசுகின்றாரா என்றால் இல்லை. அவர் மனதில் நினைத்ததை பேசுகின்றார். அதுவே ராஜதந்திர கொள்கையாக மாறுவதனால் இந்த மாநாட்டிலும் அவர் எதையாவது திடீரென மனதில் நினைத்ததை பேசி அதுவே கொள்கையாக மாறக்கூடிய பேரபாயம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நேட்டோ நாடுகளினுடைய பணம் மட்டும் அல்ல, ஈரான் போரில் நேட்டோ நாடுகள் தனக்கு உதவி செய்யவில்லை என்றும் தான் போரை நடத்திய பொழுது ஒரு ஆறுதலுக்காக கூட நேட்டோ நாடுகள் எதுவும் பேசாமல் இருந்ததனால் நேட்டோ நாடுகளின் மீது தனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று கூறிய அவர், அமெரிக்காவினுடைய படைகளை நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து திருப்பி எடுக்க போகின்றீர்களா என்ற கேள்விக்கு, டென்மார்க்கை எடுத்து பாருங்கள். கிரீன்லாந்து என்கின்ற பெரும் தீவை அது வைத்திருக்கின்றது, ஒரு சிறிய நாடு. இந்த நாட்டிடம் கிரீன்லாந்து இருப்பதனால் என்னதான் பயன் இருக்கின்றது? இந்த நாட்டிற்கு எந்த பயனும் கிடையாது. அதை தவிர கிரீன்லாந்திற்காக இவர்கள் ஏதாவது செலவழிக்கின்றார்களா என்றால் செலவழிப்பதும் இல்லை. அப்படியான கிரீன்லாந்தை எதற்காக டென்மார்க் வைத்திருக்க வேண்டும்? அதை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். ஏனென்றால் சீனா ரஷ்யாவினுடைய கப்பல்கள் இப்பொழுது வட துருவத்தில் பெருமளவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவிற்கு அருகில் இருக்கின்ற இந்த பெரும் தீவு அமெரிக்காவிற்கு தான் சொந்தமாக வேண்டும். இதுதான் நேட்டோ நாடுகளுக்கும் தனக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்படி தருவதாக இருந்தால்
அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்ய தேவையில்லை. டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்ட ஃபிரெடரிக்சன் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சை ஏற்க முடியாது, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த விவகாரத்தில் எதிராகவே நிற்கின்றன என்று அவருடைய கருத்தை தூக்கி வீசினார். இதனால் நேட்டோ நாடுகளுக்கு கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பு தொடர்பான பெரும் சிக்கல் ஒன்று இப்பொழுது இருக்கின்றது. இதுவும் இதில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவார் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. அமெரிக்காவை நம்பி இனி பயன் கிடையாது, நாமே நமது ஆயுத உற்பத்தியை செய்யலாம் என்ற இடத்திற்கு நேட்டோ நாடுகள் வந்திருக்கின்றன. இதற்கு ஓர் அங்கமாக ஸ்வீடன் நாடும் ஜெர்மனி நாடும் இரண்டும் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் பெரும் போட்டி நாடுகளாக வந்து ஒன்றை ஒன்று முந்தி செல்வதற்கான உற்பத்திகள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டன. இந்த போட்டியை இப்படியே விடுவோமாக இருந்தால் நாளாவட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வாங்காமல் இவர்களுடைய ஆயுதங்களையே வாங்க போகின்றார்கள். இது பெரும் ஆபத்தாக வரப்போகின்றது என்பதனால் நீங்கள் ஆயுதங்கள் எதையும் செய்ய வேண்டாம், ஆயுத உற்பத்தியை நிறுத்துங்கள், அமெரிக்காவிடம் இருந்தே பெருந்தொகையான ஆயுதங்களை வேண்ட வேண்டும், எனவே நீங்கள் ஆயுத உற்பத்தியை நடத்தக்கூடாது என்று அதிரடியாக அவர்களுக்கு அறிவிக்க போகின்றார். இதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆயுத உற்பத்தி, தற்சார்பு, தற்துணிவு, அவர்களுடைய அரசியல் ஆன்மம், ராஜதந்திரம் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி தூண்களை உடைத்து ஏகாதிபத்தியம் ஒன்றை நவகாலனித்துவமாக டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வருவதற்கு அந்த இடத்தில் முயற்சிப்பார் என்றும் கிறிஸ்டியான் மோரிசன் தன்னுடைய அச்சத்தை வெளியிட்டார். இத்துடன் அவர் நின்றுவிடப் போவது இல்லை. மேலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன. AI தொழில்நுட்பத்தில் ஐரோப்பா தொடர்ந்து முதலீடு செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றது. வேண்டாம் இந்த முயற்சி, அதையும் நிறுத்துங்கள். அமெரிக்காவினுடைய பகாசுர நிறுவனங்கள் அவற்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றன, அவற்றினுடைய கொள்வனவுக்காரராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறப்போகின்றார். அப்படி மறுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக கடும் வரி விதிக்கப்படும், அமெரிக்கா நேட்டோவை விட்டு வெளியேறிவிடும் என்பது போன்ற பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றார். தனக்கு கிரீன்லாண்டை தர மறுக்கின்ற நேட்டோ நாடுகளையும் தன்னோடு சேர்ந்து ஈரான் போருக்கு வர மறுக்கின்ற நேட்டோ நாடுகளையும் நம்பி அமெரிக்காவினுடைய படைகளை ஐரோப்பிய நாடுகளில் பாதுகாப்பிற்காக வைத்திருந்து என்ன பயன்? அந்த படைகளை திருப்பி எடுக்க போகின்றேன் என்றும் மிரட்டல் ஒன்றையும் அவர் விடுத்திருக்கின்றார். இப்படி பல மிரட்டல்களை விடுத்தபடி அவர் அங்கே வருகின்றார். எந்த ஒரு இடத்திலாவது நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்கா நமது நண்பர் என்று கூறக்கூடிய ஒரு வார்த்தையை கூட அல்லது ஒரு செயலை கூட அவரிடம் இருந்து அவருடைய ஆட்சி பருவத்தில் நேட்டோ காண முடியாமல் தவிப்பதனால் இந்த தடவையும் அவர் குறை கூறும் ஓர் ஆசிரியராகவே அங்கு வந்து இறங்க போகின்றார். அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோமாக இருந்தால் நாம் நமக்கு எதுவும் இல்லாத அனாதைகளாக அமெரிக்காவிடம் கையேந்தி நிற்க வேண்டி வரும். அமெரிக்காவிடம் கையேந்தி நிற்பதுதான் இனி ஐரோப்பாவினுடைய தேசிய கீதமாக இருக்க வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய ஆசையாக இருக்கின்றது. இதை ஐரோப்பா ஏற்குமா? ஐரோப்பா மறுத்தால் அமெரிக்காவுடன் மோத வேண்டி வரும். அமெரிக்காவுடன் மோதினால் ஐரோப்பாவில் இருக்கும் கடும்போக்காளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவினுடைய காலடிகளில் படுத்து விடுவார்கள். இப்பொழுது பிரான்சில் மெரினா லூ பென் மறுபடியும் அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற கடும்போக்காளர்களுடைய வருகையும் டொனால்ட் ட்ரம்புடன் அவர்கள் கொள்ளுகின்ற உறவும் ஐரோப்பாவினுடைய ஈகத்தை சுனாமி வெள்ளமாக அடித்து செல்ல போகின்றது என்பது அச்சமாக இருக்கின்றது. ஐரோப்பாவில் ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களுக்கு எதிராக துணிகரமாக போரிடுவதற்கு ஒரு சிறந்த தலைமைத்துவம் உள்ள அதிபரோ அல்லது பிரதமரோ இருக்கின்றாரா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். ஏனென்றால் தேர்தலில் அத்தகையவரை கவிழ்த்து விடுவார்கள், அதன் பின்னர் அவருடைய ஓசை இல்லாமல் போய்விடும். இதனால் தான் இந்த விவகாரத்தில் பலத்த அச்சம் நிலவுவதாக கிறிஸ்டியான் மௌரிட்சனுடைய கட்டுரை கூறுகின்றது. அதற்கு ஏற்ப ஏதாவது நடைபெற்றதா? நடைபெற்றுத்தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் வெளியாகிவிட்டன. அடுத்த செய்தியில் அவற்றை தருகின்றோம், காத்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.